Hello friends and families, welcome to Craft Tamil channel. Okay, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டியாக ஒரு நோட்டீஸ் போர்டு தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம டெய்லி ஷெட்யூல் வந்து எழுதி வச்சுக்கிறதுக்கு. ஓகே, அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீட்டிங் கார்டு எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த ஃபோம் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷர்ட்டு அதெல்லாம் வாங்கும்போது நடுவில் வச்சு கொடுப்பாங்க. ட்ரெஸ் மெட்டீரியல் எல்லாம் வாங்கினா அது வந்து உள்ளே வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த பொருள் தான் அது. வேஸ்ட் மெட்டீரியல் தான், நம்ம வந்து அதை ரீயூஸ் பண்ணுறோம். ஓகே, அது வந்து நல்லா வந்து நோட்டீஸ் போர்டு மாதிரி பண்ணுறதுக்கு ஸ்பான்ஜாக நல்லா இருக்கு இல்லையா, அதனால் அதை நான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட வேறு ஏதாவது ஃபோம் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பான்ஜ் மாதிரி மெட்டீரியல் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஒரு அட்டை இருந்தால் போதும், அது கூட இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பான்ஜ் மாதிரி மெட்டீரியல் இருந்ததுன்னா அதை நம்ம நோட்டீஸ் போர்டாக ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அட்டையில் இந்த ஃபோம் வச்சு நான் செல்லோ டேப் போட்டு ஒட்டிடுறேன். ஓகே, 4 பக்கமும். ஓகே, நீங்கள் ஃபெவிகால் வேணாலும் போட்டு ஒட்டிக்கலாம். நான் செல்லோ டேப் இருந்ததுனால டக்குன்னு செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டேன். இப்போது இதில் ஸ்டிக்கி நோட் எடுத்து அதில் வந்து நம்மளோட ரிமைண்டர்லாம் நம்ம எழுதி வச்சுக்கலாம். என்னென்ன வேணுமோ அதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா. நான் வந்து என்ன டாஸ்க் எனக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிறத எழுதி வைக்கிறேன். நான் பண்ணாமல் இருக்கிற டாஸ்க்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது எழுதி வைக்கிறேன். ஓகேவா, ஒரு 3 டாஸ்க் வந்து இன்னும் பெண்டிங் இருக்குது, அதை தான் நான் எழுதி வைக்கிறேன். உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஆர்ட் வித் பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரீம் கேச்சர், அதுக்கப்புறம் பாபி டால் மேக்கிங். 3மே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கொடுத்த டாஸ்க்கு இன்னும் நான் பண்ணாமல் இருக்கேன், அடுத்தடுத்து பண்ணிடுறேன். ஓகேவா, அதை நான் எழுதி ரிமைண்டரில் வச்சுக்கிறேன். ஏன்னா அப்பப்போ போய் கமெண்ட்டில் போய் என்னென்ன டாஸ்க் கொடுத்தீங்கன்னு பார்க்க முடியாது இல்லையா, அதனால் வந்து அதை எழுதி வச்சுக்கிறேன். சப்போஸ் ஸ்டிக்கி நோட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டினரி பேப்பர், நோட்டீஸ் பேப்பர், நம்ம இந்த மாதிரி நோட் எழுதுறதுக்காக வச்சுருக்கிற நோட் புக் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து எழுதி இதில் நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படி ஸ்டிக் பண்ணலாம், இது ஸ்டிக்கி நோட் இல்லையே எப்படி ஸ்டிக் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பாருங்கள் நான் எழுதி வைக்கிறேன். இது என்னென்னா சும்மா பர்த்டேஸ் ரிமைண்டர். ஓகே, யாருக்கு பர்த்டேஸு நம்ம டக்குன்னு மறந்துடுவோம் இல்லையா, சில ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேஸ் அதெல்லாம் மறந்து போயிடுவோம், அதுக்கு கூட ஒரு ரிமைண்டர் எழுதி வச்சுக்கலாம். உங்களோட டெய்லி ஸ்டடி ருட்டீன், என்னென்னலாம் படிக்கணும், டைம் டேபிள், இது மாதிரி உங்களுக்கு தேவையான என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் எழுதி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பின் இருக்கு இல்லையா, கலர் பின்ஸு, அந்த பின் தான் வந்து பெல் பின் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பின் வந்து வாங்கியிருக்கேன். அது வச்சுட்டு இதில் ஒட்டுறேன். ஓகே, ஸ்டிக் பண்ணுறேன். ஓகே, அதில் நீங்கள் குத்தி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ஸ்டிக்கி நோட் இருந்தால் கூட சீக்கிரமாக கம்மு போயிடும். இந்த மாதிரி இது வந்து கம்மு போகாது. பேக் சைடில் நம்ம டபுள் சைட் டேப்பு போட்டு இதை உங்கள் வால்லையோ எங்கே உங்களுக்கு பிடிச்ச இடம் இருக்கோ அது மாதிரி ஒட்டிக்கலாம். நான் வந்து இதை எதுவுமே கலர் பண்ணல, எதுவும் பெயிண்ட்லாம் பண்ணல, தேவையே இல்லை. ஏன்னா இதுவே நல்லா தான் இருக்குது, ஒயிட்டாக நல்லா இருக்குது. நோட்டீஸ் போர்டு ஒயிட்டாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். யூஸ்வலாக நோட்டீஸ் போர்டு ஒயிட்டாக தான் வைப்பாங்க இந்த மாதிரி போர்டெல்லாம், அதனால் நானும் அதுவே வச்சுட்டேன். இந்த மாதிரி பின்னை வந்து அங்கங்கே குத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா குத்திட்டே நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். தேவையானப்போ அப்பப்போ தேடிட்டு இருக்க தேவையில்ல, எப்பப்போ ஸ்டிக் பண்ணமோ அதில் ஸ்டிக் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வியூஸ் என்னங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.